கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பன்னீர்செல்வம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு எம்பிக்களையும் தமிழர்களையும் அவமானப்படுத்துவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா, எங்களுக்கான கல்வி நிதியை ஏன் தரமாட்டுறீங்க, உங்ககிட்ட தொடர்ந்து நீங்கள் மன்னராட்சி நடத்துறீங்கன்ற மாதிரியான பல கருத்துக்களை கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வச்சிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் சர்ச்சையாகிட்டே இருக்கிறது. இந்த சம்பவத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ன சார் பண்ணணும்? நம்மள அநாகரிகமானவர்கள் காவி கூட்டத்துடைய எரும மாடு தான். யாரு? டெல்லி எரும மாடு தான் ஒன்றிய கல்வி அமைச்சர். அளவுக்கு சொரண கட்டவன் யாரா அநாகரிகமானவன்? யார் அநாகரிகமானவன்? 60 கோடி பேர் திருவேணியில் உட்கார்ந்து பேண்டு குளிச்சு குடிச்சு மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற மோடி நீங்க அநாகரிகமானவனா? உலகத்துடைய தொல்பொருள் ஆராய்ச்சியில சிந்து சமவெளி நாகரிகம்தான் உயர்ந்ததுன்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கு வைகை கரையோடும் கீழடி அகழ்வாய்வு உலகத்தின் நாகரிகத்தில் சிறந்தவர்கள் தமிழர்கள் என்று வரலாற்று பூர்வ ஆய்வு கிடைச்சிருக்கா. எரும மாட்டு பிள்ளை டெல்லி ஜெர்சி எரும மாடு. நீ ஒன்றிய அமைச்சரா? நீ ஏற்கனவே இந்த எரும மாடு, இந்த ஆட்டுக்குட்டி, ஆட்டுப்புலின்னு சொன்ன சர்ச்சை ஆகிட்டு உங்க மேல பல்வேறு எந்த சர்ச்சைக்கு நான் பயப்படுறாளா? ஒரு தடவை கூட பார்த்தேன். பசும்பொன் பன்னீர் பதுங்கி விட்டார். எங்க பதுக்குனேன்? எங்கடா பதுக்குனேன்? பாய்வண்டா. நாங்க பாயும் புலி, திராவிட புலி, தமிழ் புலி, தென்பாண்டி சிங்க. நாங்க எங்கிட்டலாம் உதரா கிட்ட வராது. எவனு கடிச்சு புருவோம், கடிச்சு கொதறி புருவோம். என்ன நீ எங்ககிட்ட பாதுங்கிறாரு செல்ல சுவிட்ச் ஆக கிட்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான். என்ன மயிலுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான்? போடுறான் பாருங்க, ஃப்ராடு. அவன் இந்த வலைதளத்தில் பார்த்தேன். பசுமன் எங்கே வர சொல்கிற? யார் வீட்டுக்கு எத்தனை மணிடா வர சொல்கிற? ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை வீட்டுக்கு வரவா? யார் வீட்டுக்கு வர? இன்னைக்கு விஷயத்தை மாத்துறீங்க நீங்கள் நெறியாளர். என்னன்னு கேட்டால் முக்கியமான விஷயம், அவன் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே சாப்பாடு, ஒரே மாதிரி 5 அடி இருக்கணும்ன்றான். இருந்துருங்கடா ஆட்டுப்புழுக்க. இதை ஆதரிச்சு பேசுறேன். அங்கே ஒருத்தர் ஆட்டுப்புழுக்க என்ன பேசினாரு? ஒன்றிய அமைச்சர் பேசுறதுல என்ன தவறு இருக்கு? தவறுடா. ஒரே மொழி, ஒரே சாப்பாடு, ஒரே கலாச்சாரம் இருங்க. அண்ணாமலை தான் மகன் வச்சிருக்கானா, மகன் வச்சிருக்கான் தெரியல, மகளை பீகார்காரனு கட்டி கொடு, திருமணம் முடிச்சுக்க. ஒரே நாடு தானே. பிஜேபி காரியமுறை ஒரே மொழி, இந்தி மொழின்றீங்க, ஒரே நாடுன்ற, ஒரே பிரதமர்ன்ற, ஒரே மாதிரி ஒண்ணுக்கு இருப்போம்ன்றீங்க, ஒரே மாதிரி கக்குசுக்கு போகும்ன்றீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஒரே மாதிரி அண்ணாமலை பொண்ணு அங்க கொடு வடக்க. அவன் ஓ வீட்டில் பொண்ணு எடுக்கட்டும், நீ சப்பாத்தியை சாப்பிடு. அவன் டெல்லி மொழி நீ பேசு, எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் நாகரிகமானவர்கள். யாரை பார்த்து ஒன்றிய அமைச்சர் நாகரிகம் இல்லைன்ற? நாங்கள் மூத்திரம் குடிக்கியா? யாரா நாங்க? பூர்வ குடியா தமிழன்? எங்க வரிப்பனா? டெல்லி என்ன? டெல்லி என்ன? டெல்லி பெரிய மன்னனா நீ? இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அழகா போட்டிருக்காரு. இன்னைக்கு இந்தியாவிலே பாருங்க, வேட்டி கட்டிய ஒரே வீரன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான் இருக்கார். யாரும் இல்லை. இந்தியா பூரா பாருங்க. பிஜி பட்நாயக் ஒரிசாவை முடிச்சுட்டான், எல்லா பேரையும் முடிச்சுட்டான் கதையை. இன்னைக்கு இந்தியாவிலே சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு ஒண்ணுதாண்ட மானம் மரியாதையை காப்பாற்றுற ஊராக, கொள்கை ரீதியாக ரோஷம் உள்ளவனாக தமிழ்நாடு இருக்கு. திமுக இருக்கு, எங்களை மாதிரி திராவிட இயக்கம் இருக்கா, நாங்க எதுக்குறோம். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கூட அண்மையில் பேசியிருக்காரு. 10 மொழி கூட படிச்சுக்கிறோம். நாங்கள் எந்த மொழியை படிக்க வேணான்னு சொல்லல, எந்த மொழிக்கு நாங்கள் எதிர்ப்பாளர் கிடையாது. என்ன சொல்லணும்னா, பார்ப்பனர்களுக்கு மட்டும் நாங்கள் எதிர்ப்பாளர் இல்லை, பார்ப்பனியத்தை திணித்தாதே இருப்போம். இந்திக்கு நாங்கள் எதிர்ப்பாளரா? லம்பாடி மொழி இந்திய படி, என்ன வேணாலும் பண்ணு, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. தேவை கேட்டதை படி. இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம். நேற்றைக்கு என்ன அனாவசியமாக கடுஞ்சொற்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிட்டாங்க. எங்களுக்கு மும்மொழி தேவையில்லை. வட மாநிலத்தில் எங்க மும்மொழி இருக்கு? தரவு சொல்லு. வட மாநிலத்தில் மும்மொழி படித்து உலகத்தில் இருமொழி கொள்கையை படித்த தமிழன் உலகம் முழுவதும் ஆளுகிறான். நாங்க புள்ளி வர வச்சிருக்கோம். ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை தமிழிசை,
பாஜக கட்சியில் இருக்கிறவனை பூரா கேட்கிறேன், புள்ளி ஒருத்தோட ஒரே மேடையில் பேசுமாடா? தமிழ்நாட்டில் எந்த இடத்துல பேசுவோம்? நாங்கள் புள்ளி ஒருத்தோட வரோம்டா. இந்தி படித்தவன் இந்தியாவில் வேலை இல்லாம இந்தியா முழுவதும் பிளாட்பாரங்கள்ல பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கிறவன் இந்திக்காரனா, தமிழும் ஆங்கிலம் படித்த தமிழன் உலகத்தை ஆளுகிறானே சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. தமிழர்கள் தான் உலகம் முழுவதும் மேலாண்மை செய்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? பெரியார் கற்றுக் கொடுத்த அண்ணாவுடைய இருமொழி கொள்கை, திராவிட கருத்தியல். புள்ளிவரத்தோட சொல்றான். மோடி என்ன சொல்றாரு? 2030 தான் உயர்நிலை கல்வியில மேல்நிலை கல்வியில இந்தியா 35% எட்டி பிடிக்கும்ன்ற. நாங்க இன்னைக்கு என்ன, தமிழ்நாடு என்ன, உயர்கல்வியில இந்தியாவிலேயே தமிழ்நாடு 56% முடிச்சிருக்கோம் இல்லையா? இருமொழி கொள்கை தான். இருமொழி கொள்கையில தமிழ்நாட்டில் படிச்சதுதான்டா அப்துல் கலாம், பெரிய விஞ்ஞானி. நாட்டின் ஜனாதிபதி இருந்த அப்துல் கலாம் சாதாரணமான அரசு பள்ளிக்கூடத்தில் ராமேஸ்வரத்தில் படித்தவர் தான். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் பூரா, இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் மெட்ரிகுலேஷனில் படித்தவன். ஒன்றிய அரசு நடத்துகிற எத்தனை பள்ளி நடத்தினாலும் சரி, யாராவது கலெக்டர் ஆயிருக்கானா? எங்க காமராஜரால் கட்டப்பட்ட, பெரியாரால் ஆலோசனை செய்யப்பட்ட, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட, கலைஞர் போன்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட கருத்தியல். நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம். படி, பெண்களுக்கு படிப்புரிமை கொடு, பெண்களுக்கு சொத்துரிமை கொடு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு, பெண்களுக்கு கல்லூரி ஏற்படுத்து, சட்டக்கல்லூரி தனியாக கொடு, மருத்துவக் கல்லூரி கொடு, பல் மருத்துவக் கல்லூரி கொடு, பொறியாளர் கொடு அப்படின்னு சொல்ற இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே திராவிட இயக்கத்தை தவிர மாணவர்களை படின்னு சொல்ற கட்சி எந்த கட்சியா இருக்கு? நான் பாஜக இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை பூரா பிடிச்சி பிஸ்கட்டை கொடுத்து, அந்த காலத்தில் சொல்லுவாங்க பூச்சாண்டி வரான், டே பிள்ளை பிடிக்கிற பூச்சாண்டி. பாஜகக்காரனுக்கு தான் பிள்ளை பூரா ஓடுது. ஏன்னா அவன் இயற்கையாக தாடியை வச்சுக்கிட்டு, மீசையை வச்சுக்கிட்டு, காவி துண்டை போட்டுக்கிட்டு பூரா சில்மிசா, பூரா பாஜகக்காரன் பூரா பால் உணர்வு வன்முணர்வு கேஸில் இருக்கான், மாற்றான். கன்னியாகுமரியில் நேற்று பாஜக தலைவர்னு சொல்லி கூட்டு போயிருக்கான் ஒரு மகளிர். நீ தலைவி, ஆதாரமான செய்தி எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. அப்புறம் நான் மாமா கட்சின்னு தான் நான் சொல்லுவேன். பாஜக கட்சியுடைய மகளிர் நீ தலைவி ஒரு பாஜக பிரமுகரை வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான். கணவனு முன்னாடியே முத்தம் கொடுக்குறான். டைவர்ஸ் நேற்று கொலையோட போக தெரிஞ்சு. இதான் இப்போ உங்களுக்கு ஜகத்குருவா ஜத்குருவா? ஜத்குரு தான். எங்க ஜக்கி வாசுதேவர். ஜக்கி வாசுதேவர். ஜகத்குருன்றது சங்கராச்சாரியார். அவரும் பெண்கள் கேஸில் மாட்டினவர் தான். உலக சங்கராச்சாரியார் மாட்டி தான் சிறைக்கு போயிட்டு வந்தார். இவர் இப்போ ஆட்டம் போட்டார்ல மகா சிவராத்திரிக்கு. இப்போ அவர் நிலைமை என்னன்னு தெரியுமா? நெறியாளர் உங்களுக்கு என்னாச்சு? மூளையில் ரத்த கசிவு. ஐயோ, அவருக்கேவா? காரணம் என்ன? அண்ணாமலைக்கு தெரியுது ரகசியம். நடிகை தமன்னாவை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க சார். பார்த்துருக்கீங்களா? பார்த்ததானே கிடையாது. நடிகை தமன்னாவோட போயிருக்காரு. இது வேறையா? இது வேறையாவா? ஒன்னாதான் போயிருக்காங்க. அண்ணாமலை தான் கூட்டு போயிருக்காரு. ஆசீர்வாதம் கூட்டு போனாரா, மகா சிவராத்திரிக்கு டான்ஸு கூட்டு போனாரா, அல்லது மகா சிவராத்திரியை வழிபடுறதுக்காக போனாரான்னு தெரியாது. அண்ணாமலையோட தமன்னா ரத்த கசிவு எல்லாத்தையும் இணைச்சி தான் நீங்கள் பார்க்கணும். இது வேலுமணிக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா வேலுமணி தான் அந்த இரவுல நள்ளிரவில் அங்கே இருந்திருக்காரு. அமித்ஷாவுக்கு ஒரு சாட்சி. இது உள்துறை அமைச்சருக்கு வேலையை பாருங்க. என்ன சார் புது புது தகவல் உங்களுக்கு? இது புது தகவல். இப்போதைக்கு நீங்கள் அவருக்கு ஈசா மையத்தில் ரத்த கசிவு இருக்கார் மூளையில். காரணம் கூடார் நட்பு கேடாய் முடியும். அண்ணாமலை வேலை இந்த வேலை தான். இவன் ஐபிஎஸ் படித்தான ஆட்டுப்புழுக்க என்ன வேலை? இவனுக்கு என்ன தெரியும் மும்மொழியை பற்றி? நீ ஐபிஎஸ் படித்தது திராவிட கருத்தியல்ரா, இருமொழி கொள்கைடா. இருமொழி கொள்கையை பெரியாரும் காமராஜரும் அண்ணாவும் கொண்டு வரலன்னு சொன்னா நீ இந்நேரம் ஆட்டுப்புழுக்கையை தான் புடிக்கிட்டு இருக்கணும். மறுபடியும் உன் மகன் என்னப்ப, உன் மகனை நாங்கள் ஐபிஎஸ் ஆக்கணும்னு பார்க்குறோம், உன் மகளை ஐபிஎஸ் ஆக்கணும்னு பார்க்குற திராவிட கருத்தியல். மீண்டும் நீ உங்கள் அப்பன் காலத்து மாதிரி, உங்கள் தாத்தா காலத்து மாதிரி நீங்கள் மீண்டும் ஆட்டுப்புழுக்க ஆட்டு மாடு பேக்கணும்னா எங்களுக்கு என்ன இருக்கு? தேசிய கல்விக் கொள்கைன்னா பாஜகக்காரன் கையெழுத்து வாங்குறேன். மானங்கட்ட பாஜகக்காரனை கேட்குறேன். மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரணை, உப்பு போட்டு எவனா சாப்பிட்ற பாஜகக்காரன் தமிழ்நாட்டில் இருந்தால் நீ கையெழுத்து வாங்கலாம். சின்ன பிள்ளையில ஏமாற்றி பிஸ்கட்டை கொடுத்து சாக்லேட்டை கொடுத்து
உன் பிள்ளைய கூட அங்கே கட்டிக்கூடா இனிமே ஒரே நாடு ஒரே மொழி தேசிய கல்வி கொடுக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் இங்கே இருக்க பிஜேபி சம்பந்தம் பூரா அங்கே முடிச்சுக்க, வடக்க முடிச்சுக்க போய். ஒரே மொழின்றீல, ஒரே நாடுன்றீல, பீகாருக்காரனுக்கு உத்தரப்பிரதேசக்காரன் ராஜஸ்தானுக்காரன் கல்யாணம் முடிக்கடா. தேசிய கல்விக்குழு ஆதரிக்கிற மானங்கட்ட நாயே, தேசிய கல்விக்குழு என்ன சொல்லுது? 3ஆம் வகுப்பு பப்ளிக் பொது தேர்வு. இந்த பொது தேர்வில் ஒரு பாடம் தோல்வி அடைந்தால் அவன் அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறானா தொழிற்கல்விக்கு அனுப்பிடுவான். இதாண்டா தேசிய கல்வி கொடுக்க மானங்கட்ட பேல. இதில் பெண்கள் வர போறா பாஜக. சில பெண்கள், அது பெண்களா விபச்சார கேஸுகளான்னு தெரியல. சில பேர் இல்லை, சில பெண்கள் நல்லா வானதி சீனிவாஸ் இருக்கிறாங்க, தமிழிசை இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்ல முடியுமா? நான் பார்த்த கேஸுகளை சொல்கிறேன். திருமங்கலம் பகுதியில் ஒரு கேஸை பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டு கிராக்கி, அதெல்லாம் கையெழுத்து வாங்க போகுது. எதுக்கு போகிற? தேசிய கல்வியை பற்றி உனக்கு தெரியுமா? தேசிய கல்விக்குள்ள 3ஆம் வகுப்பு பொது தேர்வு, அந்த பிள்ளைக்கு பொது. நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? கல்வியை இலகுவாக கொண்டு வரோம். திராவிட கருத்தியல், மாடு மேய்க்கிற பிள்ளை, உழைப்பாளி பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, சேரி வீட்டு பிள்ளைலாம் படித்து இன்னைக்கு டாக்டர், வக்கீல், உலகம் முழுவதும் மென்பொருள் பொறியாளர்களாக லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா, வளைகுடா நாடுகள் அனைத்திலும் இன்னைக்கு இருக்கிறோம்னு காரணம் திராவிட கருத்தியல்டா, இருமொழி கொள்கடா. அதுக்கு காரணம் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் சின்ன குழந்தைகள், பிஞ்சுகள், வளர்கின்ற மொட்டுக்கள் வாடக்கூடாது. வாடா மல்லி இளம் பிஞ்சுகள். அந்த இளம் பிஞ்சுகள், மழலை குழந்தைகள் மனசில் ஃபெயில் ஆகிட்டோம்னு உணர்வு வரக்கூடாது. படிப்பில் ஒரு தாழ்ச்சி என்ன வரக்கூடாது. அதனால் 1லேருந்து 5 வரைக்கும் யாரையும் ஃபெயில் ஆக்காத, அனைத்தையும் பாஸ் பண்ணி விடான்னு இருக்கான். இதான் திராவிட கருத்தியல். அது உற்சாகமாக வருவான். அப்போதான் நீ என்ன பண்ணுற? 3ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. பொது தேர்வில் ஒரு பாடம் அவன் தோல்வி அடைந்தால் அவன் தொழிற்கல்விக்கு போகணும். தொழிற்கல்வி என்ன? அப்போ என்ன வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலையை பார்க்கணும். திரும்ப அவனுக்கு 5ஆம் வகுப்பில் பொது தேர்வு தவறி பாஸ் பண்ணி 3ஆவது முழுமையாக எழுதி பாஸ் பண்ணி வந்துட்டா 5ஆம் வகுப்பில் அவனுக்கு பொது தேர்வு. 5லையும் தோத்துட்டா, 5ஆவது பாடத்துலையும் ஃபெயில் ஆகிட்டா மீண்டும் அவன் தொழிற்கல்விக்கு போயிடணும். அதை படித்து பாஸ் பண்ணி முழுமையாக ஒரு பாடம் ஃபெயில் ஆனாலும் அனைத்து சப்ஜெக்டும் எழுதுனா. நம்ம வீட்டில் தமிழ்நாடு இன்னைக்கு உயர்கல்வியில் முன்னேறி இருக்கான். பீகார்காரி முன்னேறல, உத்தரப்பிரதேசம் முன்னேறல, மும்மொழி கொள்கை எங்கேயும் முன்னேற. ஒரு சான்று அண்ணாமலை பேசு, ராமசீனிவாசன் பேசு, தமிழிசை பேசு, கையெழுத்து வாங்குற கேஸுகள்லாம் பேசுக்கு, பஸ் ஸ்டாண்டு கேஸ்லாம் பேசு பார்ப்பான். 5ஆவதுல பொது தேர்வு, அதில் தேர்ச்சி அடையாட்டினா மீண்டும் தொழிற்கல்வி. தவறி பாஸ் பண்ணி வந்துட்டா 8ஆவது பொது தேர்வு, அங்கேயும் தோத்துட்டா மீண்டும் தொழிற்கல்வி. 10ஆவது எட்டி பிடிச்சாச்சுன்னா 10ஆவதுல ஒரு பாடத்தில் தோற்றால் அவன் படிப்பே கிடையாது, முழுமையான தொழிற்கல்வி. ஒத்துக்கிறியா? மானங்கட்ட பள்ளி தாண்டா பிஜேபி காவி கல்வி திட்டம். இது தாண்டா ஒன்றிய அமைச்சர் எரும மாட்டு பையன் நேற்று அநாகரிகம் சொல்றா. மாத்திரம் மூத்திர குடிக்கிற பையன் நம்மளை பார்த்து. நாகரிகத்தின் தொட்டில்டா தமிழன், கல் தோன்றா மண் தோன்றா காலத்திய முன் தோன்றிய மூத்த குடிடா தமிழ் குடி. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து நாகரிகம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? 40 பேரை பார்த்து சொல்றான்னு அர்த்தமா? 40 பேரை தேர்ந்தெடுத்த தமிழகத்துடைய 8 கோடி மக்களை முட்டாள்கள் அநாகரிகமாக பேசுறான் பிஜேபி காரன். ஒருவேளை உள்ள விடலாமா? பிஜேபி சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கலாமா? அந்த டெல்லி கட்சிக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? யாராவே டெல்லி கட்சிக்காரனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? பிஜேபி கட்சினா என்னடா கட்சி அது? தமிழ்நாடு என்னடா கிழிச்சிருக்க அந்த கட்சி. இதை சொன்னா பசுமன்பாணி பேசுடா. பிஜேபி கட்சி தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு என்னடா 11 வருஷத்துல என்னடா செஞ்சிருக்கேன்? மேற்கொண்டு எங்க வீட்டு பிள்ளைய டாக்டர் அதை பார்த்து உன்னால பொறுக்க முடியல. தமிழிசையை கேட்கிற கருத்தியல், திராவிட கருத்தியல் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறீங்களே. இன்னொரு முட்டா போயிருக்கேன், சைமன் பெரியார் என்ன செஞ்சார்? அவெல்லாம் கிழிச்சு போடணும், கிழிச்சு கேப்பை தொட்டுணும், தொங்க விடணும். அவனை சமஸ்கிருதம் படித்து அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றால்தான் மருத்துவக் கல்லூரியில் நுழைய முடியும் இருந்துச்சு. நாங்கள் பேசலாம் கட்டுக்கதை இல்லை. ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசுகிறான் பாருங்க நாடாளுமன்றத்தில். ஸ்டாலின் முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய ஃப்ராடு, பித்தலாட்டம்.
முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தளபதி ஸ்டாலின் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த தேசிய கல்விக் கொள்கைனால என்ன பண்றேன்னு கேட்டால் 3ஆவது போட எங்க வீட்டு பிள்ளை யாரையும் படிக்கூடாமாக்குறதுக்கு முயற்சி பார்த்தா இந்தியாவிலே 56% உயர்கல்வியில் முன்னேறிட்டான். உயர்கல்வினா என்னன்னு தெரியாது பாஜக காரனுக்கு. +2 முடிச்சுட்டு எல்லாம் நம்ம முன்னேறி வந்துட்டோம், டாக்டர் ஆகிட்டோம், இன்ஜினியர் ஆகிட்டோம். எம்ஜிஆர் காலத்தில் தனியார் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான பொறியியல் கல்லூரி உருவாக்கினார். முன்னாடி நீங்க SSLCயில் ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டா 1 வருஷம் உட்காந்து எழுதணும். கலைஞர் பார்த்தார், 1 வருஷம் நீ எழுத வேண்டியதில்லை, 1 மாசத்துல எழுதிட்டு உன் கூட படிச்சவன் +1 போகும்போது நீ +1 போயிரு. உன் மனசுல தாழ்ச்சி ஏற்படக்கூடாது, துயரம் ஏற்படக்கூடாது. மாணவர் மனசில் ஒரு பாடம் எதில் ஃபெயில் ஆனையோ அதை மட்டும் எழுதிட்டு போறாண்டார். எவ்வளோ இலகுவான கல்வி! கல்விக்கு பிள்ளைகளுக்கு இலவச சீருடை, இலவச காலனி செருப்பு, இலவச நோட்டு புத்தகம். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் காலை சிற்றுண்டி, கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் இலவச பேருந்து, பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து, கல்வி கட்டண ரத்து, மாணவனுக்கும் முதல் மாணவனுக்கும் இன்றைக்கு 1000 அரசு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு. எவ்வளவு கல்வியை கொண்டு வரும். ஆனா நீ என்னைக்காவது பிஜேபி தமிழ்நாட்டில் இந்தியாவில் படின்னு சொல்றீங்க யாராவது? உன் கல்வி உங்க கட்சி கொள்கையில் பிஜேபி கொள்கையில் படின்னு சொல்றீங்க. நாளை காலையில் துளுக்கேன் மலையில் போய் கறி சாப்பிட போகிறேன், மலையை காப்போம், மலையை காப்போம், வாங்க அருவாளோட வா, கத்தியோட வா. இதை தவிர அங்கே அயோத்தியில் நம்ம ராமர் பிறந்த இடம், சீதை ராமர் உட்காந்து சாப்பிட்ட இடம், இல்லை கேவலப்பட்டவங்களா? இதை தவிர பிஜேபி நாட்டுக்கு சொல்லியிருக்க பிள்ளைகளுக்கு போய் பிள்ளைக்கு பிஸ்கட்டை கொடுத்து கேட்டு பிள்ளைகளை கெடுக்க பார்க்குற உங்க நம்பி வருமா? பூச்சாண்டி பிடிக்கிற பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில், பிஜேபி டெல்லிக்காரன் கட்சி தமிழ்நாட்டில் என்னடா அவன் சூத்திரன்னு சொல்றான், உன்னை தேவடியா மகன் சொல்றான், மனுதரம் ஆட்சி கொண்டு வர போறேன்னு சொல்றான். எல்லா இழிவுபட்டத்தையும் வச்சுக்கிட்டு மோடி படத்தை பைக்கிட்டில் வச்சுக்கிட்டு மும்மொழி கொடுக்கின்றா. இதை விட கேவலம்ல பிய தின்றீங்களா சோர தின்றீங்களாடா பிஜேபி தமிழ்நாட்டில்? என்ன அவன் செய்யறான் தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு அவன் திட்டம் என்னடா கொடுத்துருக்கான்? 11 ஆண்டுகளில் பேச தயாராட. எந்த அமைச்சரை கூட்டுவா? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கூட்டுவா, இல்லை தர்மேந்திராவை கூட்டுக்குவா? கல்விக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? நாங்கள் கொடுக்குற பணம் வரி பணம், எங்கள் பணத்தை தரமாட்டேன்ற, அதை நாங்கள் உரிமையோடு கேட்குறோம். இப்போ என்ன செய்யணும் தமிழ்நாடு முதலமைச்சர்? ஒன்றிய அரசு கூடிய அலுவலகங்கள் பூரா கரண்ட் பில்லை கட் பண்ணுங்கன்றேன், மின்சாரத்தை ரத்து பண்ணுங்க. ஒன்றிய அரசு பள்ளிக்கூடங்களுக்கு இருக்குல்ல, இருக்க பள்ளிக்கூடம் அதுக்கு பூரா தண்ணியை நிப்பாட்டுங்க, மின்சாரத்தை நிறுத்துங்க. நெய்வேலிருந்து இங்கிருந்து மின்சாரம் வெளி மாநிலத்துக்கு போகக்கூடாது. ஜிஎஸ்டி வரி கட்ட மாட்டோம். நாங்கள் இந்தியாவில் இருக்குன்னு விரும்புகிறோம். அண்ணா சொன்னார் நாடாளுமன்றத்தில், யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. நாங்கெல்லாம் ஒன்றா இருக்குன்னு விரும்புகிறோம். ஆனால் அதுக்காக ஒரே ட்ரெஸ்ஸை போடு, ஒரே மாதிரி சாப்பிடு. பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு கலாச்சாரம், மொழிகள் கொண்ட, நாகரிகள் கொண்ட ஒரு கூட்டு கலவை ஒன்றியங்களின் தொகுப்பு தான்டா இந்தியா. இந்தியா ஒரு நாடே இல்லை. இந்த நாட்டில் இருக்குன்னு விரும்புற நீ ஆண்டான் அடிமைத்தனமா நினைச்ச இந்த நாட்டில் எப்படி வாழ முடியும்? நாங்க தமிழ் மொழியை வடமாநிலத்துக்காரன் கத்துக்கிறானா? நாங்கள் 3வது மொழியை தான் படிக்க சொன்னோம். சரி, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 50 பேர் இருக்கேன். ஒரு மாணவன் 3வது மொழி ஹிந்தி வேணுன்றான், ஒருத்தன் தெலுங்கு வேணும்ன்றான், ஒருத்தன் மலையாளம் வேணுன்றான், ஒருத்தன் ஒரிசா வேணும்டுவேன், ஒருத்தன் வங்காளி வேணும்டுவேன். 50 டீச்சர் போட முடியும் போனால அடுத்த இலைக்கு பாயாசம் போன மாதிரி இந்தியை கொண்டு ஒரு திணிக்க பார்க்குற. இந்தி சமஸ்கிருதம். ஒடிசாவில் ஒரு உத்தரவு போட்டிருக்கான் பாருங்க, இப்படி தான் நீ கொண்டு வர போற. ஒடிசாவில் அனைத்து அரசு பள்ளிகளும் காவி நிறத்தில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை காவி நிறமா மாற்றம் நினைக்கிற, இது கருப்பு மண்ணு, திராவிட மண்ணு. இது மாதிரியான ஒரே மாநிலம், ஒரே கொள்கை இதான் கொண்டு வர நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, நீ சொல்றனால எவ்வளவு மொழி உங்களுக்கு
அழிஞ்சு போயிருக்கு பாருங்க. ஹிந்தியை வந்து திணிச்சதுனால என்ன ஆகும்னு கேட்குறேங்க. ஹிந்தியை படித்த மாநிலங்களில் ஹிந்தி படிச்சுட்டு பூரா வேலைவாய்ப்பு கிடைச்சிருச்சா? நீங்கள் திமுக வந்து பிஜேபிக்காரங்க சொல்கிறது டீக்கையில் ஓசிட்டியை குடிச்சுவிட்டு அதே ஓசிட்டியை வாங்கி குடிச்சுவிட்டு ஹிந்தியை நீங்கள் வந்து எதிர்த்ததுனால தான் ஹிந்தி படித்தவன் உலகத்தில் அமெரிக்காவில் எவ்வளோ பேராக இருக்கான், லண்டனில் எவ்வளோ பேராக இருக்கான். இந்தியாவில் இன்னைக்கு ரோடாக போய் பானிபூரி கொடுத்து பொழைக்கிறவன் யாரை? இருமொழி கொள்ளி பிடிச்ச தமிழ்நாட்டுக்காரனா இன்னைக்கு இந்தியாவுரா பிளாட்பார்க்கில் பானிபூரி ஊற்றுக்கிட்டு இருக்கிறவன் ஹிந்தி படிச்சவனாடா. இந்தி மாநிலங்களில் பூரா ஹிந்தி படிச்சுட்டு பூரா வேலை கிடைச்சிருச்சா? அங்கே வேலையில்லா திண்டாட்டமே இல்லையா? ஆங்கிலம் என்பது உலகம் முழுவதும் பொதுவானது. இந்திக்காரன் ஆங்கிலம் படிக்க முடியல. இப்போ நம்மதுல என்ன ஆச்சு? எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கும்போது இப்போ நான் 52 பேர் பிஏ மன்னர் காலேஜில் ஹிஸ்ட்ரி படித்தோம். 4 பேர் தான் நாங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்தோம். ஆனால் என் கூட படித்த 50 பேர் 49 பேர் எல்லாமே ஃபெயில். டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. காரணம் ஆங்கிலத்தில் கூட அந்த 8 சப்ஜெக்ட் மட்டும் அவங்களால எழுத முடியல. ஆங்கிலத்துக்குனாலேயே 54 பேரில் 4 பேர் தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஹிந்தியும் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அப்போ ஹிந்திக்காரனுக்கு தாய்மொழி ஹிந்தி, அவனுக்கு தமிழ் படிப்பானா? அங்கே இருமொழி குழு கொண்டு வா, தமிழும் ஹிந்தியும் கொண்டு வா. அவனுக்கு இப்பயே வந்து அவனால் படிக்க முடியல. ஹிந்தி இருக்கும்போதே படிக்க முடியல. நமக்கு ஹிந்தியும் கொண்டு வந்தால் இன்னும் வந்து இங்கிலீஷ்னாலேயே நான் உதாரணம் சொல்கிறேன், 52 பேரில் 4 பேர் தான் கம்ப்ளீட் பண்ணுறோம். 8 சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ், அதை எழுத முடியல. அப்போ இதை உணர்ந்து தான் நம்ம வந்து இங்கே வந்து இருமொழி கொள்கையை கொண்டு வந்து இன்னைக்கு அனைவரும் படித்து இன்னைக்கு உலக அளவில் எல்லா வீட்லையும் இன்னைக்கு டிகிரி படிக்காதவங்களே இல்லை. கலைஞர்லாம் 100 அருமையான ஸ்கீம் கொண்டு வந்தார். முதல் பட்டதாரியாக இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட வீட்டில் 30 மார்க் வாங்கினா போதும், நுழைவு 35க்கு 30 வாங்கினா போதும், 5 மார்க் கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ண சொன்னேன். எவ்வளோ கல்வியை இலகுவாக கொண்டு வந்துருக்குறோம். பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறோம், சத்துணவு கொடுக்குறோம், முட்டை கொடுக்குறோம், இலவச சீருடை கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம். காவி கூட்டம் எங்கேயாவது கொடுத்துருக்கியா? படிப்பை பற்றி பேசிருக்கியா? திருப்பூர் மலைக்கு வா, அங்கே வா, இங்கே வா, தண்ணியை குடி, மூத்திரத்தை குடி, மாட்டு மூத்திரத்தை குடி, இதை தவிர என்னடா கற்றுக் கொடுத்துருக்கீங்க பிஜேபி? பிஜேபி வட மாநிலங்களில் இந்தி மொழியை திணிச்சதுனால எத்தனை மொழி காணாம போச்சு பாருங்க. போஜ்புரி இந்தியாவில் வழக்கத்தில் இருந்தது, தற்போது அழிஞ்சு போச்சு. மைதிலி காணா. அந்த மொழியை தெரியுமா? பிஜேபிக்கு ஆதரவா இங்க இருக்கக்கூடிய நாய்களை கேட்கிறேன், விஷயம் தெரியாம இருக்கீங்களா? எத்தனை மொழி அழிச்சிருக்கான் பாரு. ஒரு அழிவுல தான் பிஜேபி. போஜ்புரி, மைதிலி, பிரஜா பாஷா, புத்தேல்கண்டி, பிரதாப்கார், அவதி, கன்னோஜி, கடுவாலி, குமோனி, ஹரியானி, ராஜஸ்தானி, மார்வாரி, மேவாரி, மால்வி, நிமிதி, பகேலி, டோக்ரி, பாடி, லடாக்கி, சட்டீஸ்கரி, கோர்பா, ஜார்கன்சி, சந்ததலி, இத்தனை மொழியை காலி பண்ணிட்டான். தமிழை காலி பண்ண வர்றான். பெத்த தாயை தாயின்னு மதிக்காதவன் தான் பிஜேபியில் இருக்கான். தாயை மதிச்சாதானா நீ வந்து உலகத்தில் மதிக்காத மாதிரி தான் தாய்மொழி மதிப்ப. பெத்த தாயை மிதிக்கிறவன் தான் பிஜேபியில் இருக்கான். உடைய பெத்த தாயா மதிச்சாதான் நீ தாய்மொழியை நேசிப்ப. அதனாலதான் இந்தி மொழிக்கு வக்காலத்து வாங்குற. கட்டின மனைவியை நேசிச்சா தானே வேற பக்கம் போக மாட்டேன். பிஜேபி நான் அப்படியா இருக்க? தாய்மொழியை நேசிடா, தாயை நேசிடான்றான். தாயை மதிக்காதவன், தாய் மொழியை மதிக்காதவன் நீ வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு மும்மொழினால என்ன உயர்ந்திருக்க பட்டியல் போட்டு பேச முடியுமா? அதனால இன்றைக்கு அண்ணாமலை இன்னைக்கு பேசுற கதையை சொன்னேன். ரத்த கசிவு, தமனா, அண்ணாமலை, அமித்ஷா, வேலுமணி, அதனால ரத்த கசிவு, தகாத உறவுகள், வயதுக்கு மீறிய சேட்டை. சிவன் பார்த்துக்கிட்டான். மகா சிவராத்திரியில் சிவன் பார்த்துருக்கான்னு உங்க பாணியில சொல்லு, உங்க பாஷையில், அவால் பாஷையில். அவருக்கு ஒரு பெரிய ஆலோசகர். தமிழ்நாட்டில் மட்டும் உங்க செக்கு செல்லுபடி ஆகாது. தமிழன் வீரமானவன். சில பேர் பிஜேபிக்கு போயிருக்கலாம், தமிழ்நாடு விலை போயிருக்கலாம், பதவிக்காக போயிருக்கலாம்.
சுகத்துக்காக போயிருக்கலாம், பச்சவந்தியா மாறி இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் எங்கள் மாதிரி வீரமானவன் கூடாது கொடுக்க பேர் பெரியாரின் தொண்டு இருக்கான். தமிழ்நாட்டில் நீ அநாகரிகமானவன் பேசியிருக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் மன்னிப்பு கேட்கலடா, தமிழ்நாட்டுக்கு நீ கால் எடுத்து வைக்க முடியாது. திரும்பி போ மோடின்னு சொல்லியிருக்கோம், கெட் அவுட் மோடின்னு சொல்லியிருக்கோம். கெட் அவுட் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திரா, தமிழ்நாட்டில் கால் எடுத்து வைக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்ச்சியை கொந்தளிப்பை தமிழ்நாட்டுக்கு வந்து பார், திரும்பி பார். எச்சரிக்கை. நன்றி சார்.